Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. விஜய் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் நடந்த அதிரடி திருப்பமாக தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைந்திருக்கிறது. காங்கிரஸ் நிர்வாகிகள் விஜயை சந்தித்து தங்களது ஆதரவை தெரிவித்திருக்கிற நிலையில் விஜயின் பதவியேற்பு விழாவில் ராகுல் பங்கேற்க வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. மேலும் தாவேகாவின் முக்கிய தலகர்த்தாவாக விளங்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் பதவியேற்பார்கள் என்று தெரிகிறது. விஜயின் அமைச்சரவையில் யார் யார் இடம்பெற போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா ஆகியோர் இடம்பெற வாய்ப்பிருப்பதாக தெரிகிறது. அருண்ராஜ், நிர்மல்குமார், வெங்கட்ராமனும் இடம்பெறலாம் என்று தெரிகிறது. விஜய்க்கு காங்கிரசின் 5 எம்எல்ஏக்களும் ஆதரவளித்திருக்கிறார்கள். தாவேகா காங்கிரஸ் கூட்டணியும் அமைந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி அமைய வாய்ப்பிருப்பதாக தெரியும் நிலையில் காங்கிரசின் சார்பில் பெண் எம்எல்ஏ ஒருவருக்கும் அமைச்சராகும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. காங்கிரஸ் சார்பில் பெண் ஒருவரும் அமைச்சராக வாய்ப்பிருக்கிறது. விஜயின் அமைச்சரவையில் யார் யார் என்ற கேள்வி தற்போது எழுந்திருக்கிறது. விஜய்க்கு ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்று தெரிகிறது. ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவ் ஆகியோர் விஜயின் அமைச்சரவையில் இடம்பெற வாய்ப்பிருக்கிறது. காங்கிரஸ் சார்பில் பெண் ஒருவரும் அமைச்சராக வாய்ப்பிருக்கிறது. விஜய், ஆளுநர் அர்லேக்கர் ஆகியோரின் சந்திப்பு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆட்சி அமைக்க உரிமை கோரி இருக்கிறார் விஜய். இது தொடர்பாக அரை மணி நேரமாக தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது என்பதை பார்க்கிறோம். அரை மணி நேரமாக விஜயுடன் ஆளுநர் அர்லேக்கர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விஜய்க்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்துள்ள சூழலில் மேலும் யார் யார் விஜயோடு கூட்டணியில் இணைய போகிறார்கள், கூட்டணி ஆட்சி அமைய போகிறதா, காங்கிரசிலிருந்து யார் அமைச்சராக போகிறார்கள், விஜயின் சார்பாக தாவேகாவிலிருந்து யாரெல்லாம் அமைச்சர்கள் என்ற பல முக்கிய நகர்வுகள் இன்னும் மீதம் இருக்கிற சூழலில் ஆளுநர் விஜயோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் பல அதிரடி திருப்பங்களை அரசியல் களத்தில் ஏற்படுத்தி இருக்கின்றன. அதிலும் முக்கியமாக தாவேகா 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. முதல் முறை சட்டமன்ற தேர்தலை சந்தித்த விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு ஆளுநரை சந்தித்து உரிமை கோரியிருக்கிறார். காங்கிரஸ் அவருக்கு ஆதரவளித்திருக்கிறது. இன்றைய முக்கிய நகர்வுகளாக காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவளித்து விஜயோடு இனிவரும் தேர்தல்களிலும் கூட்டணி என்ற அதிரடி அறிவிப்பை வெளியிட்டதுதான். அரை மணி நேரமாக தற்போது விஜயோடு ஆளுநர் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். ஆளுநர் அர்லேக்கர் கேரளாவின் ஆளுநராகவும் தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார். அங்கும் புதிய ஆட்சி அமைய இருக்கிறது. இந்த நிலையில் விஜய் கேரளாவிலிருந்து இன்று ஆளுநர் இங்கு வருகை தந்தார். அவர் வருகை தந்த கையோடு விஜய் அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். தற்போது ஆளுநரை சந்தித்துவிட்டு விஜயின் கான்வாய் வெளியே வரும் காட்சிகளை பார்க்கிறோம். அரை மணி நேரமாக ஆளுநரோடு ஆலோசனை நடத்திய விஜய் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார். விஜயின் பதவியேற்பு விழாவில் பங்கேற்க ராகுலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது.
தற்போது நம்முடைய பத்திரிகையாளர் சுவாமிநாதன் இணைந்திருக்கிறார். அவரின் கருத்துக்களையும் பெறலாம். வணக்கம் திரு சுவாமிநாதன். ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார் விஜய். சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோரியிருக்கிறார். தமிழக வரலாற்றில் இது எவ்வளவு முக்கியமான ஒரு நிகழ்வு, இதை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக இது வரலாற்று பூர்வமாக மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. 1967 ஏற்பட்ட மாற்றம். காங்கிரஸ் கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்றி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தது. 1977 எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி கட்டிலில் அமர்ந்தார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு முன்பு இருந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்றப்பட்டது. விஜய் இந்த தேர்தலை அணுகிய போதே 1967 77 போல் ஒரு மாற்றம் அப்படின்னு சொல்லிதான் அவர் தேர்தல் களத்திற்கு வந்தார். அவருடைய பிரச்சார வண்டி அனைத்திலுமே அந்த வாகனத்தில் கூட எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த புகைப்படமும் அண்ணா அவர்களுடைய புகைப்படமும் போட்டு 1967 77 போன்று மாற்றம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அவர் தொடர்ந்து பிரகடனப்படுத்தி வந்தார். பட் மக்களுடைய ஏகோபித்த ஆதரவு சற்றேறக்கூடிய 1,70,00,000 அதிகமான வாக்குகளை பெற்று அவர் அதை சாதித்தும் காட்டியிருக்கிறார். இது தமிழக அரசியல்ல அரிதிலும் அரிதான நிகழ்வு. இது கிட்டத்தட்ட அவர் விஜய் தொடர்ந்து சொல்லி வந்தார், இந்த தேர்தல் வரலாற்று நிகழ்வாக இருக்க போகிறது என்று அதை அவர் மெய்ப்பித்தும் காட்டியிருக்கிறார். நீங்க 67 77க்கு பின்பு பலரும் மாற்றம் தருவதாக திராவிட கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அரசியல் களத்திற்கு வந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். நம்ம சமகாலத்தில் எடுத்துக்கொண்டாலே மக்கள் நல கூட்டணி தொடங்கி கமலஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வந்த காலமாக இருக்கலாம், சீமான் அவர்கள் தொடர்ந்து களமாடி வந்த காலமாக இருக்கலாம், இடையில் ரஜினி அவர்களே கட்சி ஆரம்பிப்பதாக சொல்லி கோவிட் போன்ற கொடூரமான சூழலில் அதை பின்னொழித்துக் கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்ட தருணமாக இருக்கலாம். பல தருணங்களை தமிழக அரசியல் களம் பார்த்திருக்கிறது. பட் அது எல்லாவற்றையும் கடந்து நீங்கள் கேட்டதை போல ஒரு குறுகிய காலம், ஒரு 2 ஆண்டுகள் தான் கட்சி ஆரம்பித்த பின்பு உள்ளாட்சி தேர்தலை சந்திக்கல, இடைத்தேர்தலை சந்திக்கல, ஈரோடு கிழக்கு உள்ளிட்ட தேர்தல்கள்ல, அதே போன்று ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இந்த நேரத்தில் வருகிறது, அதையும் தள்ளி வைக்கிறார், அதையும் பங்கெடுக்கவில்லை. நேரடியாக ஒரு சட்டமன்ற தேர்தலை அந்த இயக்கம் சந்திக்கிறது. அதற்கு முன்பு விஜய் மக்கள் இயக்கமாக இருந்தபோது சில இடங்களிலே உள்ளாட்சி பிரதிநிதித்துவ பொறுப்புகளுக்கு வந்திருக்கிறார்கள். அதுவும் எண்ணிக்கையில் குறைவுதான், 150க்கும் குறைவுதான். பட் இது ஒரு சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை பிடித்திருப்பது என்பது வரலாற்று ரீதியாக மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது மக்கள் எந்த அளவிற்கு ஒரு புதிய முகத்தை எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள், அவர் அனைவருக்குமானவராக இருந்தால் அரவணைத்திருக்கிறார்கள் என்பதையும் இது நமக்கு காட்டுகிறது. நிச்சயமா வரலாறு திரும்பும் அப்படின்னு சொன்னாரு. வரலாறையும் மிஞ்சி நீங்க சொன்ன மாதிரி விஜய் சாதனை படைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். இந்த இடத்துல விஜய்க்கு பாசிட்டிவா காட்சிகள் நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது. விஜய்க்கு முன்னாடி இருக்கிற சவால்கள் இப்ப என்ன? இப்போ காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, அடுத்து விசிக கம்யூனிஸ்டுகள் விஜய ஆதரிக்குமா? அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? இல்ல, நிச்சயமாக காங்கிரசுக்கு தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளும் ஆதரிப்பார்கள் அப்படின்னு நான் தோன்றுகிறது பார்வையில். ஏனென்று கேட்டால் கிட்டத்தட்ட நீங்கள் இந்த தேர்தல் அணுகுமுறை அப்படிங்கிற விஷயத்தை நாம் கொஞ்சம் கூர்ந்து கவனித்தால், நேற்று முன்தினம் திருமாவளவன் அவர்கள் ஒரு கருத்தை கூறியிருந்தார். இந்த தேர்தலில் நான் விஜய் அவர்களை எதிர்த்து, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தை எதிர்த்து எந்த பிரச்சாரமும் செய்யவில்லை என்று கூட இடையில் ஒரு வார்த்தையை பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாம நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், அதே போன்று காங்கிரஸ் கட்சி, இங்க இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி 4 பேரையும் திமுக கூட்டணியில் இணைத்த ஒரு இணைப்பு புள்ளி இருக்கு. அந்த இணைப்பு புள்ளி வேற எதுவும் இல்ல, அந்த இணைப்பு புள்ளி தான் பாஜக எதிர்ப்பு. கிட்டத்தட்ட பாஜகவை கொள்கை எதிரியாக அறிவித்திருக்கிறார் விஜய். தொடர்ந்து ஒரு பிரச்சாரம் முன்வைக்கப்பட்டது. விஜய் அரசியல் களத்திற்கு வந்த புதிதிலிருந்து அவர் ஒருவேளை தேர்தலுக்கு பின்பு அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்காவிட்டால் பாஜக இடம்பெற்றிருக்கக்கூடிய அணிகள் அவருக்கு ஆதரவு கொடுக்கும் என்கிற எதிர்மறை விமர்சனங்கள் எல்லாம் அவர் மீது வைக்கப்பட்டது. ஆனா அதே நேரத்தில் ஒரு தேர்தல் முடிந்த பின்பு மத சார்பற்ற கொள்கை கொண்ட கட்சிகளை தான் அவர் தனக்கு ஆதரவாக வர வேண்டும் என்று நாடி இருக்கிறார். நீங்க காங்கிரஸ் கட்சி கூட இப்ப நீங்க ஒரு உதாரணம், அவர்கள் அந்த அறிக்கையிலேயே தெளிவாக அவர்கள் கொடுத்த ஆதரவு கடிதத்திலேயே அவர்கள் தெளிவாக ஒரு இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். பாஜகவோடு எந்த உறவும் இருக்கக்கூடாது என்கிற பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை கூர்மைப்படுத்தி இருக்காங்க. சோ அந்த புள்ளியில் இவர்கள் ஆதரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க திமுகவை விட்டுவிட்டு அவர்கள் வருவதற்கு வேற நோக்கம் எதுவும் இல்லை. அது ஒரு நட்பான கூட்டணி தான், கிட்டத்தட்ட ஒரு சிநேகமான உறவாகத்தான் அவர்கள் இருந்தாங்க. பட் அந்த கூட்டணியை அவர்கள் முடித்துக் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் பாஜக எதிர்ப்பு இன்னைக்கு விஜயோடு இவர்கள் பக்கபலமாக நிற்காவிட்டால், ஒருவேளை பாஜகவோ அதிமுகவோ இவர்களோடு கரம் கோர்க்கவோ ஏதோ ஒரு சூழல் ஏற்பட்டுவிடக் கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இதற்கு பின்னால் இருக்கலாம். அந்த வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விசிகா போன்ற கட்சிகள் வந்தாலே அவர் பெரும்பான்மைக்கு தேவையான எண்ணிக்கைக்கான இடங்களை எட்டி விடுவார் அப்படின்னு தான் பாக்குறேன். விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து விடுவார்கள் என்பது உங்களுடைய கருத்தாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சாமிநாதன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.